பாகிஸ்தான்ல. அந்த பாகிஸ்தான்ல ஜனாதிபதினு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? இருக்கார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். பாகிஸ்தான்ல ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார். எங்க பாகிஸ்தான்ல ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார். இருக்கிறாரா? இருக்கிறார். அங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கிறாரா? இருக்கிறார். உச்ச நீதிமன்றம் இருக்குது, நீதிபதி இருக்கிறார். இவங்க 3 பேரை விட யாரா பவர்ஃபுல்னு கேட்டா அவங்க ராணுவ தளபதி முனீர். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டாந்துருக்கிறாங்க. என்ன கொண்டாந்துருக்கிறாங்க? அந்த நாட்டு ஜனாதிபதியை விட, அந்த நாட்டு பிரதம மந்திரியை விட, அந்த நாட்டு நீதிமன்றங்களை விட அதிக அதிகாரம் உடையவர் முனீர். அதுவும் எவ்வளவு காலம்? அவர் உயிரோடு இருக்கிற வரை, ஆட்சி காலம் வரை அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவருக்கு. இது ஒரு சரியான பகிர்வா இருக்க முடியுமா? ஒரு தனி மனிதனுக்கு சகல அதிகாரங்களையும் ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை என்பது சரியான ஒரு அதிகாரமாக இருக்க முடியுமா? நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் தெரியுமா? இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை சரியாக கவனித்தால் இந்த நாட்டில் ஒரு காலத்திலும் ராணுவ ஆட்சி வரவே முடியாது. நீங்க இந்த மாதிரி ஒரு அரசமைப்பு சட்டம் நுட்பமா கவனிச்சீங்கன்னா இந்த நாட்டில் காரணம் யாரிடத்திலும் அதிகாரம் குவிவதை நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் விரும்பவில்லை. அந்த அதிகார பகிர்வு எப்படி வச்சிருக்கிறாங்க நீங்க பார்க்கணும். பக்கத்து நாடு பாகிஸ்தான் அதிகார பகிர்வை எப்படி வச்சிருக்கு, பக்கத்து நாடு பங்களாதேஷ் அதிகார பகிர்வை எப்படி வச்சிருக்கு, குட்டியோடு நாடு இலங்கை அது எப்படி வச்சிருக்கு. எதனால நாசமா போச்சு இந்த நாடுகள் எல்லாம்? எதனால நாசமா போச்சு? ஆனா இத்தனைக்கும் மத்தியில இந்தியா ஏன் இன்னும் வாசமா இருக்கு? நாசமா இல்ல, வாசமா இருக்குன்னு கேட்டா அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற அதிகார பகிர்வு முறை. இந்த நாட்டில் யாரு பெரியவங்க? நம்ம ஒரு கேள்வி கேட்பாங்க, ஜனாதிபதி பெரியவரப்பா? பெரியவங்க தான், மரியாதைக்குரியவங்க தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. உச்ச நீதிமன்றம் பெருசாப்பா? ஆமாப்பா பெரியவங்க தான்ப்பா, யாரும் இல்லைன்னு சொல்லல. அப்ப பிரதம மந்திரி கவர்மெண்ட் பெருசா? ஆமா பெருசாப்பா. யாரை விட யார் பெரியவங்க? வாய்மூடு. யாரை விட யார் பெரியவங்க? வாய்மூடு. ஏன்? யாரும் யாரையும் விட பெரியவங்க இல்லை. எல்லாத்தை விட சத்தியம் தான் மேலானது, தர்மம் தான் மேலானது, அரசமைப்பு சட்டம் தான் மேலானது. 3 பேருமே இதுக்கு வேலைக்காரங்க. 3 பேருமே இதுக்கு வேலைக்காரங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்துட்டு மரியாதையா வெளியே போனோம். எப்படி? 4 வருஷம் 5 வருஷம் மரியாதையா வேலை